குட் ஈவினிங். இன்னைக்கு கிளாஸ் 10ஓட மென்சுரேஷனோட ஃபார்முலாஸ் எப்படி வருது அப்படின்றத டிரைவ் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் இருக்கும்போது அந்த ஷேப்ஸை ஒன்றையும் கிளியராக அதோட ஃபார்முலாஸ் எப்படி வருதுன்னு பார்த்துக்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஷேப் பண்ணலாம் அப்படின்னா ஏரியாஸ்லேருந்தே போயிடலாம். ஏரியா ஆஃப் ஸ்கொயர், ஒரு ஸ்கொயர் இருந்துச்சு, அதோட ஏரியா எப்படி இருக்கும்? ஸ்கொயர் அப்படின்னா அர்த்தம் எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும் போது. நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள் இருக்கும். சரியா? ரெக்டாங்கிள், நெக்ஸ்ட்டு சர்க்கிளு, இதோட ஏரியாஸ்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். சரியா? ஸோ இப்போ இந்த சைடு ஏ அப்படின்னு எடுத்தோன்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் வந்து ஏ ஸ்கொயர் இருக்கும், சைடு இன்ட்டு சைடு. ரெக்டாங்கிள் வந்து லென்த் இன்ட்டு பிரெத்து. சரியா? லென்த் இன்ட்டு பிரெத்து. ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர் வரப்போகுது. சரியா? பை ஆர் ஸ்கொயர். இது பேசிக்ஸ். இப்போ நம்ம 10th லெவலில் இதெல்லாம் லோயர் கிளாஸில் படிச்சிருப்பேன். இப்போ 10th லெவலில் நான் பார்ப்போன்னா ஒன்னொன்றோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் தெரிஞ்சுங்க. டிஎஸ்ஏ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த சர்ஃபேஸ் ஏரியாவும் வரும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. நெக்ஸ்ட்டு சிஎஸ்ஏ அப்படின்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. நெக்ஸ்ட்டு வால்யூம், வி போட்டோன்னா அது பேர் வால்யூம் இருக்கும். சரியா? ஸோ ஏரியாவுக்கும் வால்யூமுக்கும் ஃபஸ்ட்டு வித்தியாசம் தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட்டு பெரிமீட்டருக்கும், ஆனால் இந்த ப்ரீவியஸில் பெரிமீட்டர் அப்படின்றதும் தெரிஞ்சிருக்கும். பெரிமீட்டர் அப்படின்னும் போது பெரிமீட்டர் ஆர் சர்க்கம்ஃபரன்ஸ், பெரிமீட்டர் ஆர் சர்க்கிளுக்கு வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் சி அப்படின்னு சொல்லுவாங்க, சர்க்கம்ஃபரன்ஸ். பெரிமீட்டர் இது ஏரியா. பெரிமீட்டர் அப்படின்னா நார்த்தனா சுற்றளவு. இப்போ ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னா அது காம்பவுண்ட் காட்ட போகிறோம்னா சுற்றி ஃபென்சிங் போடும் பார்த்தியா, அதோட லென்த் வந்து பெரிமீட்டர்னு சொல்லுவோம். அதே ஒரு பெரிய வயல் வாங்கி அது ஃபுல்லாக பயிர் வைக்க போகிறேன் அப்படின்னா அது ஏரியாவை கால்குலேட் பண்ணும். வெறும் அவுட்டர் பவுண்டரி மட்டும் பெரிமீட்டர். இது ஏன்னா 4 ஏ இருக்கும், 1 2 3 4 ஏ 1 2 3 4. அப்போ பெரிமீட்டர் ஆஃப் ஸ்கொயர் வந்து 4ஏன்னு வரப்போகுது. அதே பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிள் வந்து இது ஒரு லென்த்தா 2L + 2Bன்னு வரப்போகுது. இந்த 2 காமனாக அப்படின்னா L + Bன்னு வரும். அதுவே சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் வந்து ஒரு த்ரெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இருந்து வச்சு அப்படியே ஒரு சுற்றி வந்தோன்னா அதோட லென்த் ஸ்ட்ரெயிட் லைனாக பார்த்தோன்னா அதான் வந்து சர்க்கம்ஃபரன்ஸு. அதோட ஃபார்முலா வந்து 2πr. சரியா? சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2πr. நெக்ஸ்ட்டு அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோ. என்னன்னா பையோட வேல்யூ 22/7 ஆர் 3.14. அது எப்படி வந்துச்சுன்னா பைன்றது சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிள் டிவைடட் பை டயாமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் டிவைடட் பை டயாமீட்டர் அப்படின்னா சர்க்கம்ஃபரன்ஸ் 2πr. டயாமீட்டர் அப்படின்னா அர்த்தம் ஃபுல் டிஸ்டன்ஸ் d. டயாமீட்டர் வந்து டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 2r. சர்க்கம்ஃபரன்ஸ் பை டயாமீட்டரை அதை எப்படி சொல்லலாம்னா 2πr டிவைடட் பை டயாமீட்டரை 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ் சொல்லலாம். போச்சுன்னா பை. இந்த வேல்யூ வந்து எல்லா சர்க்கிளுக்கும் சேமாக தான் இருக்கும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் விஷயம், இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, வால்யூம். இதை பார்த்துட்டியா? இப்போ ஒரு ஷேப்பாக பார்த்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் ஷேப் வந்து கியூப் எடுத்துக்கிறேன். கியூப்ன்றது எப்படி வரும் அப்படின்னா ஒரு ஸ்கொயரை அதே லென்த்துக்கு எக்ஸ்க்ளூட் பண்ண அப்படின்னா அது வந்து கியூபாக வரப்போகுது. சரியா? ஸோ ஒரு ஸ்கொயரை அதே டைமென்ஷன்ஸ்க்கு எக்ஸ்க்ளூட் பண்ணனா அது வந்து கியூபாக வரப்போகுது. இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். இந்த சைடு வந்து நான் ஏன்னு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சைடு வந்து நான் ஏன்னு எடுத்தேன்னா எல்லா சைடுமே ஏ ஹைட் ஏ, லென்த்து பிரெத்து ஹைட் ஏ இருக்கும்போது இப்போ ஒரு சர்ஃபேஸ் மட்டும் அதோட ஏரியா என்ன வரப்போகுது? ஸ்கொயரோட ஏரியா ஏ ஸ்கொயர் வரப்போகுது. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னும் போது ஒரு கியூபுக்கு எத்தனை சர்ஃபேஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 6 சர்ஃபேஸ் இருக்கும். சரியா? இது 1, அது இதோட பேக் வந்து 2, அதே மாதிரி இது 3, இந்த சைடு வர்றது 4, அப்புறமா ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த சைடு அப் அண்ட் டவுன். அப் வந்து 5, பாட்டம் வந்து 6. மொத்தம் 6 சர்ஃபேஸ் வரப்போகுது. அப்போ 6 டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியான்றது 6a² வரப்போகுது. கரெக்டாக? ஒரு சைடு வந்து a², அப்போ 6 சைடு சேர்த்தனா 6a². டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப் வந்து 6a². கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூப்னா வரப்போகுதுன்னா கர்வ்டு சர்ஃபேஸ்னா அந்த டாப் இருக்குது பார்த்தியா, இந்த டாப்பையும் பாட்டம் வந்து எடுக்கக்கூடாது. டாப்பையும் பாட்டமும் எடுக்கக்கூடாது. வெறும் சுற்றி வர்றது மட்டும் எடுப்பேன். சுற்றி வர்றது மட்டும் எடுத்தனா எத்தனை வரப்போகுது? 4. மேலே 2 போயிடும். அப்போ 4a².
சரியா? வால்யூம்ன்றது 3 டைமென்ஷன். வால்யூம் அப்படின்னாலே ஏரியா இன்டூ ஹைட், ஏரியா இன்டூ ஹைட். இதோட ஏரியா வந்து ஏ ஸ்கொயரு, ஹைட்டும் வந்து ஏ தான் இருக்குது. அப்போ வால்யூம் ஆஃப் கியூப் வந்து ஏ கியூப்னு வரும். சரியா? இது ரெண்டுத்துக்கும் சர்ஃபேஸ் ஏரியா வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயரு, சென்டிமீட்டர் 2 டைமென்ஷனு, இது வந்து 3 டைமென்ஷன் சென்டிமீட்டர் கியூப்னு வரப்போகுது. சரியா? ஸோ இது வந்து கியூப். கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 6a ஸ்கொயரு, கியூபோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்னா 4a ஸ்கொயரு, கியூபோட வால்யூம்னா ஏ கியூப். சரியா? நெக்ஸ்ட் கியூப் முடிச்சுமா, நெக்ஸ்ட் கியூபாய்டு. கியூபாய்டு எப்படி வரப்போகுதுன்னா, ஒரு ரெக்டாங்கிளை அப்படியே டிராக் பண்ணோம்னா வரது தான் கியூபாய்டு. சரியா? ஸோ இதுவுமே 3 டைமென்ஷனு. இதில் என்னென்ன டைமென்ஷன்ஸ் இருக்க போகுதுன்னா, இதை நான் லென்த்துன்னு எடுத்துக்கிறேன், இதை பிரெத்துன்னு எடுத்துக்கிறேன், இதை ஹைட்டுன்னு எடுத்துக்கிறேன். சரியா? லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. லென்த்து, இது பிரெத்து, இது ஹைட்டு. இப்போ இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பார்த்தலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னும் போது இப்போ இதோட டெரிவேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சர்ஃபேஸ் வேணும்னா என்ன வரும் பாரு, நான் இப்போ ரெட் கலரில் ஷேட் பண்ணுறேன். இது மட்டும் வேணும்னா என்ன பண்ணலாம், இது லென்த்து, இது வந்து ஹைட்டு. கரெக்டாக? இது ஹெச் ஹைட்டா, இதோட ஏரியா வந்து லென்த் இன்ட்டு ஹைட்டு, லென்த் இன்ட்டு ஹைட்டு. இந்த சைடு ஒரு இருக்கும், அதே மாதிரி அந்த சைடு ஒன்று இருக்கும். அப்போ நான் 2 லென்த் இன்ட்டு ஹைட்டுன்னு பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ இந்த சர்ஃபேஸ் வேணும்னா அதை வந்து க்ரீன் கலரில் ஷேட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இதோட டைமென்ஷனாக வரும் பிரெத் இன்ட்டு ஹைட் வரும். கரெக்டா? 2 ஏன் போடுறோம் அப்படின்னா, இப்போ இந்த சைடு ஒரு சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா அதே மாதிரி தான் இந்த சைடு ஒன்று இருக்கும். கரெக்டா? இப்போ இந்த ரெட் இங்கே போட்டோன்னா இதே மாதிரி பின்னாடியும் ஒன்று இருக்கும். கரெக்டா? இப்போ எல்லோ கலர் வந்து போடுறேன். எல்லோ கலர் வந்து என்ன வரும், மேலே வரப்போகுது. மேலே வந்துச்சுன்னா கீழேயும் உள்ள இதே மாதிரி ஒன்று இருக்கும். இதோட ஏரியா என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். ப்ளஸ் அதுவுமே 2 இன்ட்டு லென்த், இதோ இது லென்த் இன்ட்டு பேஸ் வரப்போகுது. 2 இன்ட்டு எல் இன்ட்டு பி வரப்போகுது. புரிஞ்சா? ஸோ 2 இன்ட்டு எல் இன்ட்டு பி. இதில் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, எல்லாத்துலேயும் 2 காமனாக இருக்கும். எடுத்துட்டுன்னா எல்ஹெச் ப்ளஸ் பிஹெச் ப்ளஸ் எல்பி, இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இது டெரிவேஷனு. எனக்கு டெரிவேஷனாக தேவையில்ல சார், நான் சிம்பிளாக புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா 3 டைமென்ஷன் இருக்கா, எல் பிஇ ஹெச். அதை நீ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், 2 போட்டுக்கோ காமனாக வெளியில். எல்பி ஃபர்ஸ்ட் எல்பி எழுதுரு, எல்பி. நெக்ஸ்ட் வந்து இது 2 எழுது, பிஹெச் எழுது. நெக்ஸ்ட் வந்து எல்ஹெச் எழுது. சரியா? ஸோ இது இருக்கும் பாரு, எல்பி இங்கே இருக்கா, பிஹெச் இங்கே இருக்கும், எல்ஹெச். இதை எப்படி வேணால் ஆர்டர் மாற்றி மாற்றி எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 2 + 3 + 5நாலும் 5 + 3 + 2நாலும் எல்லாமே ஒரே ஆன்சர் தான் வரும். சரியா? ஸோ இது ஷார்ட்கட்டாக ஞாபகம் வச்சுக்கிறேன் அப்படின்னா எல்பிஹெச்னு போட்டுக்கோ, 2 போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு 2 எல்பி, நெக்ஸ்ட்டு பிஹெச், நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு இதை போட்டுக்கிறேன். சரியா? முடிஞ்சிச்சா? இது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா என்ன பண்ண போகிறோம், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா இந்த மஞ்சா கலரை வந்து ரிமூவ் பண்ணுறப்போ, மஞ்சா கலர்னா அது மேலே இருக்கிறது கீழே இருக்கோ ரிமூவ் பண்ணிட்டேன். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னும் போது நான் போயிடும், இந்த லாஸ்ட்டாக எழுதணும் பாரு, எழுதி 2LB அதை எடுத்துட்டேன்னா இது மட்டும் போயிட போகுது. எது LB போயிடும். சரியா? LB போயிடும். இந்த LB போயிடுச்சுன்னா 2 இன்ட்டு LH ப்ளஸ் BH, BH. சரியா? ஸோ புரிஞ்சு அப்படின்ட்டு அந்த எல்லோ கலர் மட்டும் எடுக்க போகிறேன். கர்வ்டு சர்ஃபேஸ்னால் இந்த சுற்றி வரது, டாப் அண்ட் பாட்டம் மட்டும் எடுத்துட்டுன்னா இது வரப்போகுது. நெக்ஸ்ட்டு வால்யூம். வால்யூம்னா 3 டைமென்ஷனா, ஏரியா வந்து L இன்ட்டு B எடுக்கிறேன், கீழே இருக்கிறத எடுக்கிறேன்னா L இன்ட்டு B, ஹைட் வந்து H வரப்போகுது. ஸோ வால்யூம் வந்து LBH, லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட், 3 டைமென்ஷன். இது வந்து சென்டிமீட்டர் கியூப் வரும், இது ரெண்டும் சென்டிமீட்டர் ஸ்கொயர், சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? ஸோ இது வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 2 இன்ட்டு LB ப்ளஸ் BH ப்ளஸ் LH. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவில் LB மட்டும், லென்த் இன்ட்டு பிரெத் மட்டும் வராது. சரியா? L இன்ட்டு B மட்டும் வராது. வால்யூம்னா லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு. சரியா? நெக்ஸ்ட் வந்து சிலிண்டர். சிலிண்டர் அப்படின்னும் போது அதோட டயக்ராம் இது மாதிரி இருக்கும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். சரியா? சிலிண்டர் அப்படின்னும் போது இது மாதிரி இருக்கும்போது இப்போ இதோட சர்ஃபேஸ் ஏரியாலாம் எப்படி பார்க்கலாம் பாரு. இப்போ இதை கட் பண்ணணும்னு நினச்சிக்கோ, ஒரு சிலிண்டரா எத்தனை சர்ஃபேஸ் வரும்னா, மேலே ஒரு சர்க்கிள் வரும், கீழே ஒரு சர்க்கிள் வரும். இது வந்து ஒரு ரெக்டாங்குலராக இருக்கும். கரெக்டா? இதை பிரிச்சுன்னா இப்போ
என்கிட்ட ஒரு ஒயிட் பேப்பர் ரெக்டாங்குலர் ஷேப் இருக்கா, இது எப்படி சிலிண்டரா மாறும்னு பாருங்க. இப்போ இதை நான் இப்படி ரொட்டேட் பண்ணேன்னா இப்படி வைக்கும்போது கரெக்டாக மேலே ஒரு இந்த ஷேப் இப்படி பாருங்க. இதில் பார்க்கும்போது என்ன ஆகுது, இங்கே ஒரு சர்க்கிள், இந்த சைடு ஒரு சர்க்கிள். இதை நான் இப்போ இப்படி ஓப்பன் பண்ணேன்னா என்ன ஷேப் வந்தது, ரெக்டாங்குலர் ஷேப் வந்தது. சரியா, ரெக்டாங்குலர் ஷேப் வந்தது தான். இதோட லென்த்து, இந்த லென்த் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த லென்த்து தான் வந்து இந்த சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸாக இருக்கும். சரியா, இந்த லென்த் தான் வந்து சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸாக இருக்கும். இதோட ஃபார்முலா பார்க்கலாம். இப்போ இதோட டைமென்ஷன்ஸ் என்னென்ன வரும்னு பார்க்குறேன். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் 6, இதோட ஹைட் வந்து h. சரியா, அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஃபர்ஸ்ட் பண்ணலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா ரெண்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள். ஏரியா ஆஃப் சர்க்கிள் எத்தனை சர்க்கிள் இருக்கு, 2 சர்க்கிள் இருக்கு கரெக்டா, ப்ளஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இதை எப்படி பண்ண போறோம் பாரு, 2 இன்டூ ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபர்ஸ்ட் எதனா சொல்லியிருக்கோம், பை ஆர் ஸ்கொயர், 2 இன்டூ பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இந்த லென்த் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, இந்த சர்க்கிளை பிரிச்சு வச்சா இருக்கிற சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா பேசுவாங்க, 2 பை ஆர். இதோட ஹைட் வந்து h. ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படிங்கும் போது லென்த் இன்டூ பிரெத். லென்த் வந்து 2 பை ஆர், ஹைட் வந்து h. சரி, அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இதான் வரப்போகுது. இப்போ ரெண்டுத்துலேயும் காமனாக நானா இருக்கு பாரு, 2 பை ஆர் காமனாக இருக்கு. அப்போ எடுத்தீங்கன்னா ஆர் பிளஸ் ஹெச்னு வரப்போகுது. இதான் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கரெக்டா. ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 2 பை ஆர் இன்டூ ஆர் பிளஸ் ஹெச். இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா என்ன வரப்போகுது, இந்த ரெக்டாங்குலர் பார்ட் மட்டும் தான் வரப்போகுது. இந்த சர்க்கிள் வராது. அப்போ ரெக்டாங்குலர் பார்ட் மட்டும்னா இதுதான். அப்போ 2 பை ஆர் ஹெச் வரப்போகுது. சரியா, ஸோ 2 பை ஆர் ஹெச். நெக்ஸ்ட் வால்யூம். வால்யூம் அப்படின்னும் போது இந்த ஏரியா ஆஃப் சர்க்கிள் இன்டூ ஹைட். ஏரியா ஆஃப் சர்க்கிள் இன்டூ ஹைட். ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து அது பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சரியா, ஸோ இந்த 3 ஃபார்ம்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இது டிஎஸ்ஏ அப்படின்னா 2 பை ஆர் இன்டூ ஆர் பிளஸ் ஹெச். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா 2 பை ஆர் ஹெச். வால்யூம்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். சரியா, நெக்ஸ்ட் ஷேப் வந்து சிலிண்டர் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கோன் பார்க்கலாம். கோன் அப்படின்னும் போது இப்படி இருக்கு போதா. சரியா, இது பேர் கோனு. இதோட டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். டைமென்ஷன்ஸ் வந்து ரேடியஸ் 6, ஹைட் வந்து இது h. நெக்ஸ்ட் ஸ்லாண்ட் ஹைட் இது h, ஸ்லாண்ட் ஹைட் வந்து l. சரியா, ஸோ இந்த l எப்படி கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் எத்தனை சொல்லிடுறேன். இது ரேடியஸ், இது ஹைட்டு, இது எல்லாம் பிதாகரஸ் யூஸ் பண்ணலாமா. L square is equal to L square தான் ஹைபோடெனஸ். L square is equal to H square plus R square. அப்போ L மட்டும் வேணும்னா root of H square plus R square. சரியா, இப்போ ஒரு பர்ஃபெக்ட் கோனை எப்படி செய்யலாம் அப்படின்னா, கடையில் சுற்றி தருவாங்க, அதெல்லாம் கோன் கிடையாது, மேலே வந்து இர்ரெகுலர் ஷேப்பாக வரும். சரியா, இப்போ பர்ஃபெக்ட் கோன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பாரு. இப்போ இது வந்து ஒரு செக்டார் ஷேப்பாக இருக்கும். செக்டார் அப்படின்னும் போது ஒரு சர்க்கிள், இது நான் கையில் கட் பண்ணது ஒரு சர்க்கிளை ஒரு பீஸால ஒரு பீஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா அது பேர் தான் செக்டார். இந்த செக்டாரை இப்போ ரிவால்வ் பண்ணா அப்படின்னா பர்ஃபெக்ட் கோனாக கிடைக்கும். சரியா, மேலே வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக கிடைக்கும். மேலே ஸ்ட்ரெயிட் லைனாக அப்படி கிடைக்கும். ஆனால் கடையில் சுற்றுறது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மேலே பெருசு, ஒரு சைடு சின்னதாக இருக்கும். இது வந்து கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஐஸ்கிரீம் கோன் பார்க்குறோம்ல, அது மாதிரி பர்ஃபெக்டாக வரும். கடையில் சுற்றுறாங்கன்னு நினச்சிக்கோ, மேலே பெருசு சின்னது, அது ரெக்டாங்குலர் சுற்றும் போது அப்படி வரும். ஆனால் இந்த செக்டாரை சுற்றினோம்னா கரெக்டாக இந்த ஷேப்பு ஸ்ட்ரெயிட்டாகவே வரும். சரியா, ஸோ அப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா இந்த ஷேப் ஒன்று வருதா, இந்த ஷேப் ஒன்று வரும், ப்ளஸ் ஒரு சர்க்கிள் வரும். அந்த டயக்ராம் எப்படி போடலாம் அப்படின்னா, இதை ஓப்பன் பண்ணால் செக்டார் பீஸாவோட ஒரு பீஸ் மாதிரி கீழே ஒரு சர்க்கிள் வரப்போகுது. சரியா, இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா பண்ணலாம். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னும் போது என்னென்ன வரப்போகுது, ஏரியா ஆஃப் செக்டார் செக்டார் ப்ளஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள். சரியா, ஏரியா ஆஃப் செக்டார் ப்ளஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள். இதோட ஏரியா வந்து பை ஆர்எல். சரியா, பை ஆர்எல். இது வந்து பை ஆர் ஸ்கொயர். ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து பை ஆர் ஸ்கொயர். அப்போ ரெண்டுத்தையும் நீ பண்ணனா என்ன வரப்போகுது, பை ஆர் எல் ப்ளஸ் பை ஆர் ஸ்கொயர். சரியா, பை ஆர் எல் ப்ளஸ் பை ஆர் ஸ்கொயர். காமனாக என்ன இருக்கு, பை ஆர் எடுத்தினா எல் ப்ளஸ் ஆர்னு வரப்போகுது. சரியா, பை ஆர் இன்டூ எல் ப்ளஸ் ஆர். இதான் வந்து டிஎஸ்ஏ. சிஎஸ்ஏ அப்படின்னா என்ன பண்ண போறேன்னா, கீழே இருக்கிறது வராது, இந்த பார்ட் மட்டும் தான் வரும், இது வராது. அப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் அப்படின்னும் போது பை ஆர் எல் மட்டும் வரப்போகுது. நெக்ஸ்ட் வால்யூம் வந்து இப்போ என்கிட்ட ஒரு சிலிண்டர் இருக்குன்னு வச்சுக்கோம். ஒரு சிலிண்டரில் எத்தனை கோன் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா அழகாக 3 கோனை உள்ள வச்சிடலாம்.
இப்போ இதில் எத்தனை கோன் வரும்னா 3 கோன் வரும். இப்படி போட்டேன்னு வச்சுக்கோ, இது ஒரு கோணு, இது ஒரு கோணு, இது ஒரு கோணு. ஆக்டிவிட்டி சின்ன பசங்க பண்ணுவாங்க அழகாக. சேம் ஹைட்டு சேம் ரேடியஸில் கோனும் சிலிண்டரை வச்சுன்னு வச்சுக்கோ. இந்த மாதிரி ஒரு கோனை அதே ஹைட்டில் அதே ரேடியஸில் ஒரு சிலிண்டர் வச்சுன்னு வச்சுக்கோ. இதில் மண் ஃபுல்லாக கொட்டிட்டு இதில் கொட்டினேன்னா 3 முறை கொட்டினேன்னா கரெக்டாக ஃபுல் ஆகிடும். சரியா? 3 முறை கொட்டினா கரெக்டாக ஃபில் ஆகிடும். அப்போ வால்யூம் ஆஃப் கோன் வந்து 1/3 டைம்ஸ் த வால்யூம் ஆஃப் சிலிண்டர். சரியா? புரிஞ்சா அப்படின்ட்டு? சேம் ரேடியஸ் சேம் ஹைட்ல கோனும் சிலிண்டரும் இருக்கும்போது அந்த கோன்ல மண்ணோ அரிசியோ கொட்டி ஃபில் பண்ண அப்படின்னா 3 முறை ஃபில் பண்ணினா கரெக்டாக ஃபுல் ஆகும். அதுதான் வால்யூம் ஆஃப் கோன் இஸ் ஈக்குவல் டு 1/3 டைம்ஸ் வால்யூம் ஆஃப் சிலிண்டர். அப்போ ஃபார்முலா என்ன வரப்போகுதுன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr²h. இது 1/3 πr²h. சரியா? வால்யூம் ஆஃப் கோன்னும் போது 1/3 πr²h. இந்த எல்லை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்பியர்னா ஒரு சர்க்கிள். சரியா? சர்க்கிளை அப்படியே சுற்றணும்னா வரப்போகுது. சர்க்கிளை ரிவால்வ் பண்ணும். அப்படி பண்ணும்போது ஸ்பியர் வரப்போகுது. ஸோ இதோட டிஎஸ்ஏவும் சிஎஸ்ஏவும் ஒன்று தான். இதில் எதனா மேலே சைடு கீழே எதனா பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவும் தான் சேம். இதை ஓப்பன் பண்ணனா 4 சர்க்கிள் கிடைக்கும் உனக்கு. சரியா? 4 சர்க்கிள் மாதிரி கிடைக்கும். அதனால இது ரெண்டுத்துக்குமே சேர்த்து என்ன ஃபார்முலானா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 4πr². சரியா? 4πr². இதோட வால்யூம் வந்து என்ன வரும்னா 4/3 πr3. வால்யூம்ன்றது எப்பவுமே 3 டைமென்ஷன். 4/3 πr3 இருக்கும். நெக்ஸ்ட் இதுல பாதின்றது எமிஸ்பியர். சரியா? ஒரு வாட்டர் மெலான பாதியா கட் பண்ணா பாதி பீஸ் கிடைக்குது பார்த்தியா? இல்லை ஒரு கொய்யாவை பாதியா கட் பண்ணனா எமிஸ்பியர். இப்போ இதுல டிஎஸ்ஏ சிஎஸ்ஏ வரும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வரும். டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா இப்போ இது ஃபுல் சர்க்கிளுக்கு 4πr². அப்போ பாதி இந்த ரீஜன் மட்டும் வரதுன்னா வரும் 2πr² வரும். இந்த சர்க்கிள் வேற ஒன்று இருக்குது, இதுக்கு வந்து ஒரு πr² வரும். அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியானா 2 + 3 வந்து 3πr² வரப்போகுது. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியானா மேலே டாப் அண்ட் பாட்டம் வராது. டாப் இப்போ தூக்கிடுவேன். அப்போ 2πr² மட்டும் வரப்போகுது. சரியா? இது வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ வால்யூம் பண்ணும்போது இதில் பாதியாக இருக்கும். இதில் பாதினா டிவைடட் பை 2 பண்ணுவேன். 4/3 πr³ டிவைடட் பை 2 பண்ணேன். இந்த 2 மேலே வந்துச்சுன்னா 1/2 வரும். 4. அப்போ இந்த 2 இந்த சைடு கீழே அந்த 2 1/2 வரும். இது கேன்சல் ஆச்சுன்னா 2. அப்போ 2 வால்யூம் வந்து 2/3 πr³. சரியா? ஸோ இதெல்லாம் கிளியராக தெரிஞ்சு வச்சுட்டா அப்படின்னா கம்பைன்டு ஷேப்ஸ் ஈஸியாக பண்ணலாம். இது பேஸான பார்க்கலாம். இப்போ சம்ஸுக்கு தேவையானதெல்லாம் என்னென்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் வைப்பாங்க. இப்போ வந்து ஒரு எமிஸ்பியர் ஒரு கோன் சேர்த்தாங்கன்னா இதோட வால்யூம் இதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாலாம் கேட்பாங்க. இது ஒரு மாடலு. நெக்ஸ்ட்டு ஒரு கியூப் ஐஸ்கிரீம் கல்யாணத்துலலாம் ஐஸ் கியூப் தருவாங்களா? இந்த ஷேப்பில் இருக்குன்னா நடுவில் ஒரு ஸ்கூப் மட்டும் கட் பண்ணி எடுத்தாங்கன்னா அதோட ஷேப் அதோட வால்யூம் எவ்வளோ இருக்கும்? இப்போ இதோட வால்யூம் எவ்வளோ இருக்கும்? இதோட சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ இருக்கும்? இல்லை ஒரு டென்ட் பண்ண போகிறாங்க, ஒரு துணி கட்டிட்டு மேலே ஒரு கோன் ஷேப் வரப்போகுது. இல்லை டேப்லெட்டுன்னும் போது ஒரு சிலிண்டரு, இந்த சைடு ஒரு எமிஸ்பியரு, இந்த சைடு ஒரு எமிஸ்பியரு. ஸோ கம்பைன்டு ஷேப்ஸ் நிறைய ஷேப்ஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம தனியாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதோட வால்யூம் கேட்டாங்கன்னா என்ன சொல்ல போகிறேன்? வால்யூம் ஆஃப் எமிஸ்பியர் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் கோன்னு சொல்ல போகிறேன். இதோட வால்யூம் கேட்டாங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டர், வால்யூம் ஆஃப் கோன். இதோட வால்யூம் இதை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்படின்னா வால்யூம் ஆஃப் கியூப் கட் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ண போகிறேன்? மைனஸ் பண்ண போகிறேன். மைனஸ் வால்யூம் ஆஃப் எமிஸ்பியர். சரியா? ஸோ இதுக்கு வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ப்ளஸ் 2 எமிஸ்பியரை சேர்த்தா ஒரு ஸ்பியர் வந்துடும் ப்ளஸ் வால்யூம் ஆஃப் ஸ்பியர்னு போட்டுடலாம். சரி? இதுமாரி நிறைய ஷேப்ஸ் இருக்கும். இன்னொரு கொஸ்டின் பென் ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது மாதிரி ஒரு கியூபாய்டு இருக்கும். கியூபாய்டு தெரியல? அந்த கியூபாய்டில் என்ன பண்ணியிருப்பாங்க? பென் வைக்கிறதுக்காக கோன் ஷேப்பில் பள்ளம் எடுத்து வச்சுருப்பாங்க. ஒரு 3 பள்ளமோ 5 பள்ளமோ. சரியா? அப்போ என்ன பண்ணோம்? இதோட வால்யூம் கேட்டிருப்பாங்க. அப்போ என்ன பண்ணோம்? இந்த வால்யூம் ஆஃப் கியூப் எடுத்துட்டு மைனஸ் வால்யூம் ஆஃப் எத்தனை கோன் இருக்கோ அத்தனை கோன் 3 கோனை மைனஸ் பண்ணிக்கணும். அப்போ வால்யூம் ஆஃப் கியூபாய்டு
cuboid மைனஸ் 3 கோன் போட்டிருந்தோம்னா 3 இன்ட்டு வால்யூம் ஆஃப் கோன். சரியா? இது மாதிரி டயக்ராமை பொறுத்து நம்மளே பார்த்து போட்டுக்கணும். சரியா? ஸோ இந்த ஃபார்முலாஸை இப்போ கிளியராக இப்போ முன்னாடி பார்த்த ஃபார்முலாஸ் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா எந்த டயக்ராம் கேட்டாலுமே அதை அப்படியே அப்ளை பண்ணி போட்டுக்கலாம். சரியா? ஸோ கிளியராக படிங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.